இப்போ 14 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் திமுக ரெஜிம்லயே இந்த இரட்டை இலக்கம் என்பது எட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு அயராத உழைப்பு இருக்கும். தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு, அரசியல் சூழல் எல்லாமே ஒரு காரணம். இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? ஆனால் கடுமையான நெருக்கடிகள் இருந்ததுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. எந்தெந்த துறைகள் எல்லாம் இதற்கு வழிவகுத்தது உங்களுடைய பார்வை? முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு தமிழ்நாட்டோட ஒரு பிரஜையாக, ஒரு குடிமகனாக மாண்புமிகு திராவிட நாயகன் கழகத் தலைவர், எங்களது கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை நாம் எல்லோரும் சேர்ந்து தெரிவிக்க வேண்டும். ஏனால் சொன்னதை செய்யும் ஒரு மாபெரும் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் இப்போதில் தேர்தலுக்கு முன்னாடியே 2021 தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் திருச்சியில் வாக்குறுதி அளித்தார். பொருளாதாரத்தை குறித்து அவர் பேசும்பொழுது, தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கு வளர்ச்சியை திராவிட மாடல் அரசாங்கம் பெறும், அதை 10 ஆண்டில் சாதித்து காட்டுவோம் என்று கூறினார். ஆனால் பாருங்கள், நம்ம தலைவர் அவர்கள் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களோட செயல்பாடே அப்படி. எப்பொழுதுமே அவர் சொல்லதை விட இன்னும் அதிகமான வேகத்தோடு தான் எப்பொழுதும் செயல்படுவார். ஆகையால் தான் இன்று 4 ஆண்டுகளில் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். மகத்தான வளர்ச்சி உறுதியாக்கி இருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. இப்போ இதை தாண்டி தனிநபர் வருமானமும் நிச்சயமாக இதனால் இன்னும் அதிகரிக்கும் என்று கூறினார். இதற்கு காரணம் என்று பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, என்னோட துறை சார்ந்து மட்டும் நான் சொல்கிறேன். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது தொழில்துறைக்கு தொழில் துவங்க ஏதுவான ஒரு மாநிலமாக இந்திய அளவில், ஏன் உலக அளவிலேயே தமிழ்நாடு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மிக சிறப்பான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. அது எப்படி பிடித்திருக்கிறதுனா, நீங்கள் சொல்கிறது போலவே 14 ஆண்டுகளுக்கு முன்பு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பொற்கால ஆட்சியில் 13% அதுக்கு மேலாக இருந்த இந்த வளர்ச்சி விகிதத்தை இன்று மீண்டும் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சாதித்து காட்டியிருக்கோம். இது ஏன் இந்த 14 ஆண்டு காலம் ஆச்சுன்னா, நான் ரொம்ப அரசியல் பேச விரும்பல, ஆனால் உண்மை காரணத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். 10 ஆண்டு கால ஒரு இருண்ட ஆட்சி, ஒன்றும் சரியாக நடைபெறாத ஒரு இருண்ட ஆட்சி. அந்த காலகட்டத்தில் சரியான ஒரு வளர்ச்சி கிடைத்திராத ஒரு சூழல். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கும் நாம் திட்டமிட்ட, தலைவர் கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு வைத்திருந்த பல திட்டங்கள் அந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி இருந்ததுனால் அது செயல்படுத்த முடியாமல் போயிட்டு. அதனால் அந்த தொய்வு, அந்த பீக் ஏறிட்டு நம்ம ஒரு ஃப்ளாட், ஒரு கீழே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு பிறகு மீண்டும் அதை மீட்டெடுத்து இந்த 4 ஆண்டு காலம் எவ்வளோ ஒரு அசுரத்தனமான ஒரு பயங்கரமான வேலையை செய்திருந்தால் இப்படி அதை மீட்டெடுத்து இருக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வேலையை செய்து இன்று அந்த மீட்டெடுத்து மீண்டும் வளர்ச்சி பாதைகள் செலுத்தி குறுகிய காலத்திலேயே இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஒரு தொழில்துறைக்கு ஏதுவான, தொழில் தொடங்க ஏதுவான ஒரு சூழல், அமைதியான ஒரு சூழல். குறிப்பாக பர்டிகுலர் செக்டர், இப்போ நான் லெதர் ஃபுட்வேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அது பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. ஆனால் இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், நான் லெதர் ஃபுட்வேரில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில் பலாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குறோம். அந்த பலாயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு எங்கே உருவாகுதுன்றதை பார்க்கணும். நீங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை முதலீடுகளை பற்றி அவர் எண்ணிக்கையை அவர் இனிமே கேட்டதில்லை. நான் தொடர்ந்து சொல்லி வரேன், முதலீடுகள் எவ்வளோ கொண்டு வருவேன்னு அவர் கேட்டதே கிடையாது. அந்த முதலீடுகள் எங்கே வரும், அதன் மூலம் எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கும், இது மட்டும்தான் அவரோட கோரிக்கை, அவரோட குறிக்கோளே. அதன் வெளிப்பாடு தான் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதனால் இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளருது, ஒரு பகுதி மட்டும் வளரல. ஸோ நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த எல்லா கிராமப்புறத்துலையும் அனைத்து இடத்துலையும் அந்த எக்கானமி பூம் ஆகும் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி சாத்தியமாகிறது. இது உண்மையாக சொல்லணும்னா, இது மிகப்படுத்தி பேசலை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட சரியான திட்டமிடல், அந்த திட்டமிடலுக்கு ஏற்ப அரசு இயந்திரம் எல்லாரும் சேர்ந்து உழைத்தது. இன்று கூட பேசும்பொழுது முதலமைச்சர் ரொம்ப அர்த்தமாக சொன்னார். எங்களுக்கெல்லாம் மிகுந்த பயங்கர நெகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட்டு. இவ்வளோ பெரிய மனிதர் அவர் இதை இந்த சக்ஸஸை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதை தாண்டி அமைச்சரகத்தில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் அவர் எங்களுக்கு சொல்லவே தவிர அவர் இவ்வளோ பெரிய வார்த்தைகளை எங்களுக்கும் தெரிவிப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை தாண்டி அரசு அதிகாரிகள், தொழில்துறையை சார்ந்தவர்கள் எல்லோரும் இணைந்து நாம் தமிழ்நாடு மக்களாக வென்றிருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது உண்மையாகவே ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் தான் அது. நிச்சயமா பல நெருக்கடிகளுக்கு மத்தியில
இந்த வளர்ச்சி அப்படிங்கறத முதலமைச்சர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னென்ன நெருக்கடிகள் இந்த இரட்டை இலக்கத்தை அடைவதற்குள்ள தமிழ்நாடு அரசு கண்டது, அதையும் தாண்டி எப்படி சாத்தியப்படுத்துறீங்க? எந்த நெருக்கடி இல்லை, என்ன நெருக்கடி இல்லை உங்களுக்கே நன்றாக தெரியும். நமக்கு கிடைக்க வேண்டிய, உண்மையில் கிடைக்க வேண்டிய, நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி என்றுமே நமக்கு கிடைத்ததே இல்லை. நாம் 100 ரூபாய் கொடுத்தா நம்மளுக்கு 29 ரூபா தான் திருப்பி வருது. அது எவ்வளோ நேரத்தில் ஒன்றிய அரசிடம் எவ்வளோ முறை மன்றாடியும் அவர்கள் அதை பொறுத்து கொஞ்சம் கூட யோசித்து கூட பார்க்கல. நமக்கு நியாயமாக நமக்கு வந்து எவ்வளோ திட்டங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கவில்லை. ஆனால் அதை நிறுத்தவில்லை மாண்பு முதலமைச்சர். நம்ம சொந்த நிதியில் செய்தோம். பேரிடர் நிதி, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பேரிடர்கள், அதற்கான நிதி நாம் பலமுறை கேட்டும் இதுவரை வரவில்லை. அதற்கான நிதி, அதற்காக பேரிடருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செலவிட வேண்டிய செலவுகளை அவர் நிறுத்தவில்லை. அதை நாமே செலவிட்டிருக்கிறோம். அதே போல் நம்ம பல மெட்ரோ எடுத்துக்கோங்க, மெட்ரோ பணிகள் அதுக்காக நின்று விட்டனவா? இல்லை. 3 ஆண்டுகள் நாமளே செலவு பண்ணோம். அதற்கு பிறகு அவங்க ஏதோ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ திருப்பி நம்ம கோயம்புத்தூருக்கு கேட்டுருக்கோம், மதுரைக்கு கேட்டிருக்கோம். அதனால் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி எதுவுமே இன்று வரை வந்துடவில்லை. இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சொந்த நிதியில், மாநிலத்தின் நிதியிலிருந்து செலவு செய்து ஒவ்வொரு நாளும் தமிழகத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஒன்றிய அரசு கொடுக்கல, நமக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் கொண்டு போய் ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாரு, நமக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் கொண்டு போய் பீகாருக்கு கொடுத்துட்டாரு, அதனால தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லலை. அவரது மதிநுட்பத்தினால், சாதுரியத்தினால், சரியான திட்டமிடலினால், ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிடல் தான். நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு நமக்கு செய்த துரோகங்களை முறியடித்து அதற்கு மேல் நின்று இவர் வெற்றி கண்டிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதனால தான் சொன்ன, ஒன்றிய அரசு எவ்வளோ துரோகங்களை செய்தாலும் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு அடித்தளமே அவர்தான் என்று தான் கூற வேண்டும். நான் சொன்ன பிறகு இப்போ மெட்ரோ சரி, கல்வி சரி, பேரிடர் நிலையங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு we still grew even after so many setbacks. That is the biggest plus about this success. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.